உனக்கு தான் பொண்டாட்டி பத்தி நல்லா தெரியும்ல. அப்ப ஒண்ணு பண்ணு, உங்க ரூம்குள்ள எங்களை செக் பண்ண விடு. நகை இருக்கா இல்லையான்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். என்னது இது? என்னமா இவங்க பேசிட்டு இருக்காங்க? என்ன சிந்தாமணி, உனக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி நம்ம வீட்டு மருமக மேல பழிய போடுற? இத பாரு சிந்தாமணி, இசை வர்ஷினி மேல எவ்வளவு பாசமா இருப்பான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ எதுக்கு நம்ம வீட்டு நகை எடுக்க போறா? இது மாதிரி நீ பேசுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. சுபத்ரா, சிந்தாமணி பேசுறது நல்லாவா இருக்கு? இசை நம்ம வீட்டு மருமக, அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாமளே கொடுக்காட்டி எப்படி? மரியாதை நாம கொடுக்கறதுனால மட்டும் வராதுங்க, அவங்க நடந்துக்கிறதுலயும் இருக்கு. என்னமா நீங்க அத்தைதான் அப்படி பேசுறாங்கன்னா என்ன நீங்க சும்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப தப்புமா. வர்ஷினி நகையை இசை எடுக்க வேண்டிய அவசியம் என்னமா இருக்கு? டேய், மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே இல்ல. கரெக்ட். இப்படி பேசிட்டே இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. இசை ரூம்ல தேடி பார்த்தாடா இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஐயோ போதும். இப்ப என்ன? உங்க எல்லாருக்கும் நகை எங்க ரூம்ல இருக்கான்னு பார்க்கணும், அவ்வளவுதானே? போங்க போய் செக் பண்ணுங்க போங்க. எப்படி சொல்லிட்டா? உங்களை நம்பி நாங்க தேடி பார்க்க மாட்டோமா? கண்டிப்பா நாங்க தேடி பார்ப்போம். அண்ணி வாங்க, நீ வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க 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 வாங்க. சரி வாங்க. என்ன வா ஓ, இங்க பாக்குறேன். அண்ணி, எந்த நகை தானே நீங்க வர்ஷினிக்கு போட்டு விட்டது? இப்ப என்ன சொல்ற விஷால்? இல்ல, இந்த நகையை நான் எடுக்கல விஷால். நான் எடுக்கவே இல்ல விஷால். என்ன நம்ப விஷால், நான் எதுவும் பண்ணல விஷால். நீ எடுக்கலனா அண்ணி கொடுத்த நகையெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு? அத்தை, என்ன நம்புங்க அத்தை. வர்ஷினியோட நகையை நான் எதுக்கு அத்தை எடுக்க போறேன்? நீ எடுக்கலனா நகை தானே வந்து அங்க உட்காந்துக்குச்சா? இல்ல நான் எடுத்து வச்சேனா? நான் எடுத்து வச்சேனாவா? இது பாருங்க, அப்படியே நான் நிறுத்தணும்னு நினைச்சாலும் வேற ஏதாவது வழியை தான் நான் யோசிப்பேன். நான் எதுக்கு நகையை திருடணும்? ஹலோ, கேக்குறால சொல்லுங்க. அம்மா, இவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். ஆனா நீங்க சொல்லுங்க, இசை நம்புறீங்களா இல்லையா? வெளிப்படையாவே சொல்றேன், ஒரு காலத்துல இசை மேல உயிரா இருந்தவனா, இசையை இந்த வீட்டுக்கு மருமகளா எப்படியாவது கொண்டு வரணும்னு மனசார ஆசைப்பட்டவனா, இசை என்ன சொன்னாலும் நம்பினவனா. அப்படி நான் இசைய நம்பின காலம் ஒண்ணு இருந்தது. ஆனா எப்ப இவ ஜாதக விஷயம் தெரிய வந்துச்சோ அப்ப இருந்து இவ மேல இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. சுபத்ரா, ஜாதக விஷயத்துல இசை நடந்துகிட்டதுக்கும் இப்ப நகை காணாம போனதுக்கும் என்ன சம்பந்தம்? திரும்ப திரும்ப இத பத்தி பேச நான் தயாரா இல்லங்க. என்னால இசைய நம்ப முடியல, அவ்வளவுதான். என்னம்மா இது? அப்போ இசைதான் இந்த நகையை எடுத்தான்னு நீங்க சொல்லாம சொல்றீங்க, அப்படித்தானே? சிந்தாமணி அத்தை பேசுனதை கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீங்க இந்த மாதிரி இசையை சந்தேகப்பட்டது என்னால ஏத்துக்கவே முடியலமா. என்னால முடியல.
ஸ்ரீஜா, அந்த விஷால் ரொம்ப கோவமா போயிருக்காண்டி. ஏதாவது பண்ணுவானா? அக்கா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லக்கா. நீங்க நிதானமா இருங்க. நீங்க பதட்டப்படாதீங்க. ஓகே. ஐயோ, இவ வேற இப்படி சொல்றாளே. போலீஸ் வேற வந்தா ஐயோ என்ன நடக்குமோ தெரியலையே. பயமா இருக்கே சிந்தாமணி. சுபத்ரா, போதுங்க. என்கிட்ட இசை பத்தி எதுவுமே பேச வேண்டாம். நான் இசையை பத்தி பேச வரல. நீ பண்ணது சரியானதா கேக்குறேன். நானா எதையுமே பேசலங்க. ஆனா சூழ்நிலை எல்லாமே அந்த மாதிரி தானே இருக்கு. நான் பேசிதானே ஆகணும். நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இசை மேல என்னோட சந்தேகத்தை கூட்டுற மாதிரி தானே இருக்கு. சிந்தாமணியை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவ சமயத்துல எதை எப்படி வேணாலும் பேசுவா. அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீ பேசிட்டு வந்தது இசையை எவ்வளவு காயப்படுத்திருக்குன்னு நீ யோசிச்சியா? சிந்தாமணி பத்தி எனக்கு தெரியுங்க. ஆனா இன்னைக்கு அவ சொன்னது ஓரளவுக்கு சரிதானே. வர்ஷினி அசோக் கல்யாணத்துல இசைக்கு இஷ்டம் இல்லையோன்னு தோணுது. கான்ஸ்டபிள் சார், நம்ம ஏரியால சுத்து வட்டாரத்துல எங்கெங்கெல்லாம் அடகு கடை இருக்கோ அங்க இன்னைக்கு 2 லட்சத்துக்கு மேல அடகு வச்ச டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். சரியா? ஓகே சார். டு இட். எனக்கு தெரிஞ்ச அடகு கடைக்கெல்லாம் போய் ஸ்ரீஜா நகையை வச்சிருக்க மாட்டானா. அவ வீட்டுக்குள்ளதான் நகையை கண்டிப்பா வச்சிருப்பா. இருக்கலாம். பட் நம்ம எல்லா ஆங்கிலும் யோசிக்கணும்ல. ஸ்ரீஜாவை பத்தி நீ சொன்னதை வச்சு நான் சொல்றேன். அவங்க தான் அந்த நகையை எடுத்திருக்காங்கன்னா நிச்சயம் அந்த நகை வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏய், கொஞ்சம் வெயிட் பண்றா. நான் தான் என்னன்னு பார்க்க சொல்லியிருக்கேன்ல. அது வந்ததும் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணலாம். ஓகே. மச்சான் போன் எடுக்குது. ஹலோ, ஓகே, தேங்க்யூ. விஷால், நாம நினைச்ச மாதிரியே நகை ரிலேட்டடா ஸ்ரீஜா யாருக்குமே ஃபோன் பண்ணல. சரி, இப்போ என்ன பண்றது? இப்ப நகை எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்கிறது? டேய், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுறா. நாம எப்படியாவது காணாம போன நகையை கண்டுபிடிப்போம். மச்சான், நான் உன்னதான் நம்பி இருக்கேன். எப்படியாச்சும் இந்த நகையை கண்டுபிடிச்சு கொடுத்துடுறா. வீட்டுல பெரிய பிரச்சனை நடக்குதுடா.